ரஷ்யா வந்து எல்லையில் வந்து தகராறு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அவங்க ரஷ்யா அமெரிக்கா 2 பேரையும் கையில் வச்சுக்கிட்டாங்க. அந்த சாமர்த்தியம் நம்மக்கிட்ட இல்லையே. சீனாவையும் கையில் வச்சுக்கிட்டாங்க. எல்லாருமே பாகிஸ்தானுக்கு தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க, நம்மக்கிட்ட இல்லையே. ஜின்னா வந்து பாகிஸ்தான் பிரிவினை பற்றி லண்டனில் வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து நாட்டை பிரிச்சுக்கணும், நம்ம முஸ்லீம்கள்லாம் தனியாக போகணும்னு சொல்லி இது பண்ணும்போது கடுமையாக எதிர்த்து இது வந்த கனவு கூட காணாத இந்த மாதிரிலாம் ஒரு இதுன்னு சொல்லி எதிர்த்தவர் வந்து ஜின்னா. அந்த ஜின்னா தான் வந்து கடைசியில் பாகிஸ்தான் உருவாக்கணும்னு ஒத்த காலில் நின்றார். ஒரே பிரச்சனை தான் நின்றுச்சு. பிரைம் மினிஸ்டர் யாருங்கிறது வந்து நீ பாதி நான் பாத்தின்னு பிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பாகிஸ்தான் பிரிஞ்சு இருக்காது. காஷ்மீருடைய ராஜா கரண் சிங்கோட அப்பா, அவர் என்ன பேர் மறந்து, அவர் வந்து ஹிந்து, மக்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் ராஜா வந்து ஹிந்துவாக இருக்கனால இந்தியாவோட தான் சேரணும். அப்படி அதை ஆக்குபை பண்ண காஷ்மீராக தான் அந்த மக்கள் ஏங்க எதிர்த்து போராடல. எங்களை பாகிஸ்தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடி அங்கே அமைதியாக தானே இருக்காங்க. போராட்டம் பூரா இங்கே நீ வச்சிருக்கிற இடத்துல தான் நடக்குது. ஆக அந்த மக்கள் உங்களை ஏற்றுக்குது. அங்கே காஷ்மீரில் போய் அந்த படகு தான் அங்கே வேற என்ன இருக்குது. அந்த படகுல போகும்போது அந்த படகோட்டிகள்லாம் சொல்கிறாங்க, என்னைக்கா ஒரு நாள் நாங்கள் உங்களை விட்டு போயிடுவோம், நாங்கள் விடாம. மக்கள் மத்தியில் நம்ம இல்லை. நீ கூட என்ன பண்ணியிருக்கீங்க, எதிர்கட்சிகளை எல்லாம் உள்ள தள்ளி இப்படி தானே காஷ்மீரை உங்களோட சேர்த்துக்கிட்டு. யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு போகிறேன்னு நினைக்கிறீங்களோ போங்க, யாரெல்லாம் இந்தியாவுக்கு வர்றேன்னு நினைக்கிறீங்களோ வாங்கணும். குஜராத் மாநிலமும் ராஜஸ்தான் இந்த அந்த பகுதிகளில் இருந்த மக்கள், அதே மாதிரி அந்த பக்கம் இருந்த மக்கள் ட்ரெயின் கூரமலையெல்லாம் உட்காந்துக்கிட்டு லட்சக்கணக்கான செக்ஸோடஸ். ஈராக்கும் வந்து பெட்ரோல் கொடுக்கலாம், உங்கள் கதி என்ன ஆகும்? அவ்வளோதான். நம்ம எக்கானமி அவங்கள நம்பி தானே இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட எண்ணெய் வளம் வந்து யாருக்கிட்ட இருக்குதோ இன்னைக்கு அமெரிக்கா அதில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை இதை ஈராக்கை வந்து அடித்து தள்ளினதுக்கு பிறகு அமெரிக்கன் டாலர் உழுது. பொதுவாகவே முஸ்லீம் நாடுகளில் வந்து சர்வாதிகாரம் தான். அது பாகிஸ்தான் வந்து குடியரசுன்னு தான் சொல்லிச்சு. பாகிஸ்தான் குடியரசுன்னு தான் சொல்லிச்சு. ரிபப்ளிக் ஆஃப் ஜின்னா இறந்ததுக்கு அப்புறமே அங்கே சரியா வரல. சொல்லப்போனால் பல தலைவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார். ஏகத்தனிக்காரனா சுட்டு கொல்லப்பட்டார். காந்தியனுடைய கொலையில் வந்து கோட்சே தன்னை கொண்டுடுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் தன் பேருக்கு வந்து இஸ்மாயில் அதை முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு அவன் ட்ரை பண்ணான். அலெக்சாண்டர் வந்தான், ஜெயிச்சான், போயிட்டான். கஜினி முகமது 13 தடவை வந்து அவனுக்கு போர் அடிச்சு போயிட்டான். ஏன்னா இப்போ எதுக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு பய கூட வர மாட்டியான்னு சொல்லி அவன் சலிச்சு போயிட்டு திருப்பி போயிட்டான். சார், நமக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி தான் பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றாங்க. மத அடிப்படையில் தனி நாடு பிரிஞ்சாங்க. ஆனால் அந்த ஆதிகாலம் முதல் இப்போது வரை ஒரு இந்தியாவுக்கு ஒரு இம்சை கொடுக்கக்கூடிய, மேலும் ஒரு பயங்கரவாதத்திற்கு ஒரு கூடாரமாக அந்த நாடு வந்து அந்த தன்மை வந்து இருந்து கொண்டே இருக்குது. அதனுடைய ஆணி வேறு எங்கே சார் இருக்குது? எதனால் வந்து அந்த பயங்கரவாதமே அது வந்து ஒரு மூலதனமாக வச்சு செயல்பட்டு கொண்டு இருக்குது பாகிஸ்தான்? சிலதெல்லாம் வெளியில் பெருசாக பேச முடியாது. இதை பற்றி பிரமாதமாக எழுதின ஒரு புத்தகம் இருக்குது, ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுன்னு 2 பிரெஞ்சு எழுத்தாளர்கள் எழுது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தான் அந்த புக்கு. எடுத்து படித்து பாருங்க. இந்த பிரிவினைவாதத்துக்கு காரணமே நம்ம சொன்ன சண்டைக்கு வருவாங்க, பார்ப்பன எதிர்ப்பு. அவ்வளோதான் காரணம். காங்கிரஸில் வந்து ஒரு சிச்சுவேஷனில் பூராமே பிராமின்ஸ் உள்ள நுழைச்சிட்டாங்க. நேரு தலைமையில் ஒரு பெரிய 3% காரங்க டாமினேஷன், ஹெவி டாமினேஷன். பட்டேல் வந்து எவ்வளோ தடுத்து பார்த்தாரு, நடக்கல. இவங்க தான் மேலே நின்றுட்டாங்க. ஜின்னா வந்து அதை ஏற்றுக்கல. ஜின்னா வந்து பாகிஸ்தான் பிரிவினை பற்றி லண்டனில் வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து நாட்டை பிரிச்சுக்கணும், நம்ம முஸ்லீம்கள்லாம் தனியாக போகணும்னு சொல்லி இது பண்ணும்போது கடுமையாக எதிர்த்து இது வந்த கனவு கூட காணாத இந்த மாதிரிலாம் ஒரு இதுன்னு சொல்லி எதிர்த்தவர் வந்து ஜின்னா. அந்த ஜின்னா தான் வந்து கடைசியில் பாகிஸ்தான் உருவாக்கணும்னு ஒத்த காலில் நின்றார். ஒரே பிரச்சனை தான் நின்றுச்சு. பிரைம் மினிஸ்டர் யாருங்கிறத வந்து நீ பாதி நான் பாத்தின்னு பிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பாகிஸ்தான் பிரிஞ்சு இருக்காது. நேரு கடைசி வரல பிடிவாதம் நின்றார், பாகிஸ்தான் பிரிஞ்சு.
அன்னைக்கு ஆனால் ராஜாஜி அன்னைக்கு ஒரு இது சொன்னார், இந்த காஷ்மீர் அது பிரிட்டிஷ்காரருக்கு என்ன பண்ணாங்கன்னா நம்ம அமைதியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே காஷ்மீரை வந்து யாருக்கும் உனக்கும் இல்லை அவங்களுக்கெல்லாம் அவங்க தனியாக இருப்பாங்க. காஷ்மீர் மக்களுடைய கருத்தை கேட்ட பிறகுதான் அவங்க இந்தியாவோட சேர்றேன்றாங்களா பாகிஸ்தானோட சேர்றேங்கிறாங்களாங்கிறது வந்து அவங்க கருத்தை கேட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும்னு சொல்லி காஷ்மீரை தனியாக வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன நம்ம ப்ளே பண்ண கேம் என்னன்னா, காஷ்மீருடைய ராஜா கரண் சிங்கோட அப்பா, அவர் என்ன பேர் மறந்துட்டார், அவர் வந்து ஹிந்து, மக்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் ராஜா வந்து இந்துவாக இருக்கனால இந்தியாவோட தான் சேரணும்னு அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களை காங்கிரஸ் சொல்லிச்சு. அப்போ நைசாம் என்ன சொன்னார், ஹைதராபாத் மக்கள் ஹிந்துவா இருக்கலாம், நான் முஸ்லீம், அதனால நான் பாகிஸ்தானோட சேருவேன் சொன்னது மாத்திரம் இல்லை, ஹைதராபாத்ல இருந்து கராச்சிக்கு ட்ரெயின் போடுறதுக்கு ட்ராக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பட்டேல் போலீஸ் இது நடவடிக்கைன்னு சொல்லி இராணுவத்தை அமைச்சு நைசாமை உள்ள தள்ளி பிடிச்சிக்கிட்டு. அப்போ தான் கேட்டாங்க, அங்கே ஹிந்து ராஜாவாக இருக்கிறதுனால முஸ்லீம் மக்கள் வந்து இந்தியாவோட இருக்கலாம், இங்கே முஸ்லீம் இது இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீம் ராஜாவாக இருந்தாக்கா வந்து இந்தியாவோட இருக்கணும்னா என்ன அர்த்தம், நீ ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் சொல்கிறேங்கிற கேள்வி பிளபிசைட் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டாங்க. அதாவது மக்களுடைய தீர்ப்புக்கு நீ கட்டுப்படணும், அது ஒன்றும் இந்த காஷ்மீரை நீ தொடக்கூடாது அப்படின்னு. அந்த சமயத்தில் தான் பாகிஸ்தான் வந்து ஒரு பகுதியை பிடிச்சிருச்சு காஷ்மீரை. இன்னைக்கு சொல்கிறாங்களே பிஓகே, அப்படி அதை ஆக்குபை பண்ண காஷ்மீராக இருந்தால் அந்த மக்கள் ஏங்க எதிர்த்து போராடல, எங்களை பாகிஸ்தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடி அங்கே அமைதியாக தானே இருக்காங்க. போராட்டம் பூரா இங்கே நீ வச்சுருக்கிற இடத்துல தான் நடக்குது. ஆக அந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கல, காஷ்மீர் மக்கள் உங்களை ஏற்றுக்கல. நாங்கள் போயிருக்கிறோம், இந்த யூனிவர்சிட்டி மாணவர்கள்லாம் இங்கே வந்தாங்க, இப்போ காஷ்மீர் யூனிவர்சிட்டி மாணவர்கள் இங்கே வந்து இது பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு பாட்டு பாடி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, என்னுடைய தாய்நாடான காஷ்மீர்னு பாடுறாங்க, கைமராவத்தன் காஷ்மீர் அப்படின்னா. நிறைய பெண்கள் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் உங்களை ஏற்றுக்கல. சென்னையில் நடந்த ப்ரோக்ராம், அங்கே காஷ்மீரில் போய் அந்த படகு தான் அங்கே வேற என்ன இருக்குது, அந்த படகுல போகும்போது அந்த படகோட்டிகள்லாம் சொல்கிறாங்க, என்னைக்கா ஒரு நாள் நாங்கள் உங்களை விட்டு போயிடுவோம், நாங்கள் உங்களை விடாமல் மக்கள் மத்தியில் நம்ம இல்லை. இன்னைக்கு கூட என்ன பண்ணியிருக்கீங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் உள்ள தள்ளி இப்படி தானே காஷ்மீரை உங்களோட சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்து அப்படி தானே ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீ போய் பேசுன, காஷ்மீரில் அமைதியை திருப்பி விட்டுது. யாருக்கு லாஸ் ஆச்சு, இந்திய மக்கள் 24 பேர் அநியாயமாக இருந்தாங்க, உன் பேச்சை கட்டுட்டு போனது தானே. இன்னைக்கு வரல நீ பதில் சொன்னீங்க, இன்னைக்கு வரல எங்கே இருக்கேன்னு கூட தெரியும். ஆனால் இந்த வெறுப்பில் உண்டாக்குன அந்த காஷ்மீர், அந்த பாகிஸ்தான், அன்னைக்கு நடந்த இது என்னாச்சுன்னா, யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு போகிறேன்னு நினைக்கிறீங்களோ போங்க, யாரெல்லாம் இந்தியாவுக்கு வர்றேன்னு நினைக்கிறீங்களோ வாங்கண்ணா. குஜராத் மாநிலமும் ராஜஸ்தான் அந்த பகுதிகளில் இருந்த மக்கள், அதே மாதிரி அந்த பக்கம் இருந்த மக்கள் ட்ரெயின் கூரமலையெல்லாம் உட்காந்துக்கிட்டு லட்சக்கணக்கான பேர், நாவ் எக்ஸோடஸ் கோடிக்கணக்கில் வந்தாங்க. அந்த சமயத்தில் பல பேர் வந்து அந்த பக்கம் போக மாட்டேன்னாங்க, அதே மாதிரி அந்த பக்கம் இருந்தவங்க பல பேர் வரமாட்டேன்ட்டாங்க. அது மாதிரி போக மாட்டேன்னு சொன்னதுன்னு எடுத்திங்கன்னாக்கா திலீப் குமார், நடிகர் திலீப் குமார், அவரெல்லாம் எனக்கு இந்தியா தான் என்னுடைய நாடு, இதை நாங்கள் மாற்றிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவங்க எல்லாம். அப்போ அதே மாதிரி தான் நௌஷாத் போன்ற இசையமைப்பாளர், இவங்கெல்லாம் இங்கேயே இருந்துட்டாங்க. நூர்ஜஹான்ங்கிற பிரபலமான ஒரு பின்னணி பாடகி நடிகை, அந்த மாதிரி பாகிஸ்தான் போச்சு. அந்தம்மா வெளியே போனப்போ தான் லதா மங்கேஷ்கர். இதெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. தென்னாட்டில் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இந்து முஸ்லீம் கலவரம் நடந்தது. எங்கன்னா என்னுடைய ஊர் சேலம். அங்கே உருது பேசுகிற முஸ்லீம்கள் மிக அதிகம். அவங்க பெரிய ரகலையெல்லாம் பண்ணி, என்னுடைய வகுப்பு தோழிகளாக இருந்த ஒரு அத்தாவுல்லான்னு ஒரு ஃபேமிலி, அவங்க 7 பெண்கள், அவங்கெல்லாம் அப்படியே பாகிஸ்தான் போயிட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் போனாங்க. அது மாதிரி மாசா போனாங்க. ஆனால் யாரும் அங்கேருந்து வந்தவங்க ரொம்ப குறைச்சி, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க ரொம்ப குறைச்சி, இங்கேருந்து நிறைய பேர் போனாங்க. அதில் பல பேர் இறந்தார்கள். அதில் தான் வந்து அந்த இந்து முஸ்லீம் கலவரங்கள், அதனால தான் அங்கெல்லாம் வடக்கில் இருக்கிற அளவுக்கு தெற்கில் வரா போனதுக்கு காரணம் இந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போனதில் பல பேர் மறித்து இறந்து போனது, பெரிய உயிர் சேதம் சொத்து சேதம்லாம் ஆனதில் தான் அவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி வரலும்
அந்த தகராறு இருக்கிறதுக்கு காரணம். இப்போ இந்த பகல்காம் அட்டாக்கு பிறகு கூட பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. 30 ஆண்டுகளாக வந்து நாங்கள் இந்த பயங்கரவாதத்திற்கு அடைக்கலம் கொடுத்ததுனால தான் அதனுடைய விளைவாகத்தான் இந்த விலையை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்ற விஷயத்தை சொன்னார். இதே தான் பெனாசிர் பூட்டோவினுடைய மகன் அவர்களும் பிலாவ் பூட்டோ அவர்களும் இதே கருத்தை சொன்னார். அப்போ மேலை நாடுகளினுடைய என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருந்துச்சு, ஏன் அங்கே வந்து ஒரு வளர்ச்சி, மக்களுக்கான ஒரு திட்டங்கள் இதெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தப்படாமல் முழுக்க முழுக்க பயங்கரவாதம் இது சார்ந்தே அந்த அந்த நாடு வந்து கட்டமைக்க ஒன்றும் பண்ண முடியலைங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு மேலே ஆப்கானிஸ்தான் ரெண்டுமே முஸ்லீம் நாடுகள். அதுக்கப்புறம் போனீங்கன்னா தாஷ்கண்ட் இந்த மாதிரி வந்துருக்கு, எல்லாமே முஸ்லீம் நாடுகள். அவங்க டாமினேட் பண்ண பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஈராக், ஈரான் எல்லாம் முஸ்லீம் நாடுகள், எண்ணெய் வளம் மிக்க நாடுகள். அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ ஏன்டா அடங்கி இருக்கிறேன்னு கேட்குறாங்க. அதில் தான் அவங்க தைரியமாக இருக்காங்க. ஈரானும் ஈராக்கும் வந்து பெட்ரோல் கொடுக்கலாம், உங்கள் கதி என்ன ஆகும்? அவ்வளோதான். நம்ம எக்கானமி அவங்கள நம்பி தானே இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட எண்ணெய் வளம் வந்து யாருக்கிட்ட இருக்குதோ இன்னைக்கு அமெரிக்கா அதில் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை இதை ஈராக்கை வந்து அடித்து தள்ளினதுக்கு பிறகு அமெரிக்கன் டாலர் உளுந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து தடுமாறிட்டு. சதாம் ஹுசேன் அடிச்சிங்க, அதனால என்ன லாபம்? சதாம் ஹுசேன் போயிட்டாரு, உளுந்தது அமெரிக்கா. அதைத்தான் இப்போ நம்ம யோசிக்கணும். யார் உழுவ போகிறாங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ அதே போல் சார், இப்போ அந்த பாகிஸ்தானில் வந்து ஆர்மியினுடைய கை தான் வந்து ஓங்கி இருக்கு. தளபதி, முப்படை தளபதி தான் வந்து அங்கே டாமினேட் பண்ணுறாரு. பிரதமரோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ வந்து அங்கே வந்து டாமினேட் பண்ணுறது இல்லை. இந்த போக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? அது அங்கே பொதுவாகவே முஸ்லீம் நாடுகளில் வந்து சர்வாதிகாரம் தான் வரும். சர்வாதிகாரம் தான் வரும். அது பாகிஸ்தான் வந்து குடியரசுன்னு தான் சொல்லிச்சு. பாகிஸ்தான் குடியரசுன்னு தான் சொல்லிச்சு. ரிப்பப்ளிக் ஆஃப் ஜின்னா இறந்ததுக்கு அப்புறமே அங்கே சரியா வரல. சொல்லப்போனால் பல தலைவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார். ஏகத்தலிக்காரனா சுட்டு கொல்லப்பட்டார். ஆனால் அந்த மக்கள் வந்து காந்தி கொலைக்கு முன்னாடியே பின்னாடியே நடந்தது. சுட்டு கொன்ன உடனே அந்த கொலைகாரனை அங்கே பிடிச்சி அங்கே கண்டதுடன் வெட்டி போட்டார். அதை எதிர்பார்த்து தான் காந்தியினுடைய கொலையில் வந்து கோட்சே தன்னை கொண்டுடுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் தன் பேருக்கு வந்து இஸ்மாயில் பச்சை அதை முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு அவன் ட்ரை பண்ணால் இங்கே நம்ம ஆளுங்க உயிரோடு அவனை பிடிச்சி கொடுத்துட்டான். அதை மவுண்ட் பேட்டன் சும்மா இருக்காமல் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணார். காந்தி வாஸ் ஷாட் டெட் பை ஹிந்து ஐயங்கார் பிராமின் நாத்துராம் கோட்சேன்னு ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணார். ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. இல்லாட்டி அன்னைக்கே இந்த கலவரங்கள்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அவங்களோட முஸ்லீம் நாடுகள் வந்து பணம், அவங்க ஆயில் வெல்த் இருக்கிற வரையிலும் அவங்கள ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து ஆயில் வெல்த் உளுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சவுதி போன்ற நாடுகள் கூட அதை அவங்க டூரிசம் நோக்கி அவங்க நகர்ந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து என்னைக்கு வந்து டிஜிட்டல் வந்துருச்சோ, சன்லைட்லையும் எலக்ட்ரானிக்லையும் போயிடுச்சோ, பெட்ரோல் தேவையில்லை. பெட்ரோல் பங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் மூடிடுவாங்க. சன்லைட்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்தியாவில் இன்னும் சொல்ல போனால் தென்னாடு ஒரு பெரிய வல்லரசாக மாறும். நம்மகிட்ட 12 மணி நேரம் தொடர்ந்து சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது பூமி நம்மளுக்கு. வடக்குல எல்லாம் வந்து 7 மணி நேரம் 6 மணி நேரம் தான் இருக்கும். 12 மணி நேரம் தொடர்ந்து சூரிய வெளிச்சம், காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இருக்கிற ஊர். சோலார் எனர்ஜியை நம்ம டெவலப் பண்ணோம்னா உலக இதை நம்ம மாற முடியும், வல்லரசாக மாற முடியும். இன்னைக்கு இருக்கிற இவங்க இந்த பிளானிங் கமிஷன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். நம்ம தமிழ்நாடு அதெல்லாம் அதை நோக்கி போச்சுன்னா எங்கே போகலாம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு அவங்களுக்கு அந்த எண்ணெய் வளம் இருக்கிற வரையில் பாகிஸ்தானுக்கு அவங்க முஸ்லீம் நாடுகள் கொடுக்குற சப்போர்ட்டில் அவங்களுக்கு கிடைக்கிற தைரியம் நம்ம வந்து நம்மளால் அதை சமாளிக்கிறதுக்கு அவ்வளோ சுலபம். இப்போ தொடர்ச்சியாக அசாதாரண சூழ்நிலை, வளர்ச்சி இல்லை, மக்கள் ஒரு பின்தங்கிய நிலையில் இருப்பாங்க. இவ்வளோ சுச்சுவேஷன் அந்த மக்கள் சந்திச்சிருக்கும் போது எந்த ஒரு புரட்சியோ இல்லை எந்த ஒரு எதுவுமே கிளர்ச்சி எழுந்த மாதிரியும் தெரியலையே சார். அவ்வளோ அந்த மக்களுக்கு போராடினதான் வரலாறே கிடையாதுங்க. அதில் பாகிஸ்தான் விதிவிலக்கு இல்லை. எந்த ஊரை நோக்கி அவங்க போராட்டதே கிடையாது. அடி வாங்கிட்டே அலெக்சாண்டர் வந்தான், ஜெயிச்சான், போயிட்டான். கஜினி முகமது 13 தடவை வந்து அவனுக்கு போர் அடிச்சு போயிட்டான். ஏன்னா எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க ஒரு பய கூட வர மாட்டேன்னு சொல்லி அவன் சலிச்சு போயிட்டு திருப்பி போயிட்டான். கோரி முகமது வந்தான், 7 கஜினி முகமதை பூரா திருப்பி போயிட்டா, இங்கே ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்ராஹிம் லோடி வந்தான், வந்துட்டு சொன்னான்
வடிவேல் சொன்ன மாதிரி தான், இங்கே ஒரு ஆள் கிடக்கிறான்டா சும்மா, போய் பிடிக்கிறது தான் பிடிக்கானாங்க. அதுக்கப்புறம் தான் தைமூரோட பேரன் பாபர் உள்ளே வந்தார். ஆட யாருமே இல்லை, சரி நானே ராஜாவாயிரம் உட்காந்துக்கிட்டேன். என்ன எழுத்தானுங்க, அக்பருக்கு தான் அக்காளை கல்யாணம் பண்ணிட்டு அவங்ககிட்ட மந்திரியே போய் உட்காந்துக்கிட்டான் ராஜா தொடர்ந்து. அந்த பொண்டாட்டி யாருன்னு கேட்டாக்கா ஜோதா அக்பர், ஜோதிபாய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இது பண்ணிக்கிட்டாரு. 7 தலைமுறை வந்துருச்சுங்க. அவுரங்கசீப் வரவரில் எவனும் எதுக்கலையே. அவுரங்கசீப் போகும்போது பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்துட்டான். 56 ராஜபுத்திர ராஜாக்கள் அத்தனை பேர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கப்பம் கட்டிட்டு உங்களுடைய அடிமைன்னு சொல்லிட்டு வந்துட்டான். போராடினது பூரா இங்கே தாங்க. வேலுநாச்சியார், போலித்தேவன், மருது பாட்டியர், கித்தூர் சின்னம்மா, அல்லூர் சீதாராமராஜ், வீரபாண்டிய கட்டபொம்மன், திப்பு சுல்தான், ஹைதர் அலி, தென்னாட்டில் தாங்க போராட்டம் நடந்தது. வெள்ளக்காரங்கிட்ட அவங்க சைலண்ட்டு தானே இருந்தாங்க. சத்யேந்திரே அருமையாக படம் எடுத்து விட்டார். நவாபும் ராஜபுத்திர ராஜாவும் உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க மரத்தடியில். ஒரு நவாபும் ஒரு ராஜபுத்திர ராஜாவும், பிரிட்டிஷ்காரரும் குதிரையில் சைலண்ட்டாக அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. இவன் நாட்டை பிடிச்சிக்கிட்டு தான் இவன் செஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். போயிடுச்சு. ஓகே, இப்படி தான் விட்டானுங்க. போராடாத இது புரட்சி. நீங்கள் வந்து வடநாட்டு இலக்கிய வரலாற்றில் நீங்கள் பார்க்கவே முடியாது. பேசாமல் தான் இருந்திருக்கு. பேசாமல் ஜான்சி ராணி தான் அவங்க திருப்பி அவங்க பேசுவாங்க. ஒரு 80 பேரை கொண்டு போட்டு அவளும் சேர்த்துக்கிட்டா, அவ்வளோதான். போராடினது வரலாறே கிடையாது. யாருக்கிட்டையும் அவங்க போராடினது. ஓகே, அதனால் கிளர்ச்சியெல்லாம் இங்கே எதிர்பார்க்கறது அர்த்தம் இல்லை. ஓகே, அப்போ இந்த மண்ணினுடைய தன்மையை வந்து அந்த மண்ணோட ஒப்பிடுவதே தவறு அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார், பாகிஸ்தான் இந்த இந்த கருத்துக்கள்லாம் சொல்லும் பொழுது 30 ஆண்டுகள் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி மேலை நாடுகளுக்கு நாங்கள் வேலை செஞ்சோம், நாங்கள் தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிச்சோம், அதனோட விலை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. வெளிப்படையாகவே பாகிஸ்தான் யாரோட கைப்பாவையாக அந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது, அதனோட வரலாறாக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அவங்க எப்போவுமே அமெரிக்கா சைடில் தான் இருந்தாங்க. அமெரிக்கா ஒப்பந்தத்தில் அவங்க போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க தன்னுடைய சைடை சொல்லிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் அவங்களால ரஷ்யா கூட கூட்டணியில் இருக்க முடியுது. ஏன்னா ரஷ்யாவுடைய பார்டர் அங்கே வருது. ரஷ்யா வந்து எல்லையில் வந்து தகராறு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அவங்க ரஷ்யா அமெரிக்கா 2 பேரையும் கையில் வச்சுக்கிட்டாங்க. அந்த சாமர்த்தியம் நம்மக்கிட்ட இல்லையே. சீனாவையும் கையில் வச்சுக்கிட்டாங்க. எல்லாருமே பாகிஸ்தானுக்கு தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க, நம்மக்கிட்ட இல்லையே. ஓகே, அதுக்கு காரணம் நம்ம பெருசாக வளர்ந்துருவோங்கிற பயம் மற்ற நாடுகளுக்கு இருக்கு. பாகிஸ்தான் வளராதுங்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால தான் அவங்க கூட ஃப்ரெண்டாக. எப்படி எம்ஜிஆரும் சிவாஜி 2 பேருமே முத்துராமனை வந்து தன்னுடைய படத்தில் போட்டுக்குவாங்க. ஏன்னா அவர் தன்னை மிஞ்சி வளர மாட்டாருங்கிற தைரியம் இருந்தது. அதனால் முத்துராமன் சிறந்த நடிகராக இருந்தாலும் கூட வளர மாட்டாருங்கிற நம்பிக்கை இருந்தாலும் முத்துராமனை போட்டு. அது மாதிரி தான் இந்தியாவை பாகிஸ்தான் அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அது வளராது, நமக்கு எப்போவுமே நம்மக்கிட்ட அடிமையாக இருக்கும். நம்ம அப்படி இல்லை, என்றைக்கு வேணாலும் வளர்ந்துடும், இப்போ வல்லரசாக மாறிடுவோங்கிற பயம் இருந்ததுனால தான் நமக்கு இவ்வளோ எதிர்ப்பு. ஓகே, பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா அப்படித்தான். நிச்சயமாக சார், பாகிஸ்தானுடைய இந்த வரலாறு ஆதி முதல் இப்போது வரை என்ன அவர்கள் வந்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், அவருடைய நிலை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.